கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 244வது நாள். இன்றைய கேம்பில் நம்ம பசங்களுக்கு காலையில் மூச்சு பயிற்சியும், அதை முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரமும், அதை முடிச்சுட்டு ஆசனாவும் பண்ணோம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கபடி பிளேயருக்கு எப்போவுமே உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அதனால் நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், மொபிலிட்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஆசனாஸ் பண்ணுங்கள். ஆசனாஸ் பண்ணிவிட்டு நல்லா அன்றைய நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் விடுங்க உடம்புக்கு. உங்கள் உடம்புல பெயின் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அசதியாக இருந்தாலோ அன்றைக்கு நீங்கள் புல் பாடிக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். என்னைக்கு உங்கள் புல் பாடிக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நல்லா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அன்றைய நாளில் நீங்கள் கடினமாக எதுவும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு வருத்தி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் விடணும். உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி குறையிறதுனாலையும் உடம்புல நல்லா பெயின் இருக்கப்போ அதோட நம்ம விளையாடுறதுனாலையும் இன்ஜுரிஸ் ரொம்ப ஏற்படுது. அதை நீங்கள் எப்பயுமே தவிர்த்துருங்க. இந்த மாதிரியான கபடியை பற்றிய பயனுள்ள தகவல்களுக்கும் கபடி ஸ்கில்ஸ் பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.